ஸ்வேதா ஆண்டி, எல்லா பர்த்டே கிஃப்ட் விட இந்த கிஃப்ட் தான் சூப்பர். செம்ம காமெடி. ஸ்வேதா ஆண்டி, நீங்க போட்ட திட்டமெல்லாம் எப்படி புஷ்வானம் ஆச்சுன்னு ரொம்ப குழப்பமா இருக்கா? இருக்கும், இருக்காதா பின்ன? உங்க குழப்பம் தீர்றதுக்கு நான் சொல்லட்டுமா? எங்க சித்தியும் ஜனனி அத்தையும் எனக்கு gift வாங்குறதுக்காக போனாங்க. அவங்க கிட்ட நானு, வெண்ணிலா சித்தி, எங்க சித்தி போறீங்க? உன் பர்த்டேக்கு gift வாங்க போறோம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா சித்தி? சொல்லு தங்கம். எனக்கு வந்து Dress, செயின், கேக் இப்படி எது வாங்கினாலும் எல்லாமே 2 வாங்கணும், சரியா? வாங்கிட்டா போச்சு. தேங்க்யூ சித்தி. போயிட்டு வர. பாய் பாய். நான் வெண்ணிலா சித்தி கிட்ட நான் ஏன் எல்லாத்தையும் 2 வாங்கிட்டு வர சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்ல? உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டா தான் பண்ணாங்க. அதே மாதிரி நானும் என்னோட வேலையை கரெக்டா பண்ணனே. எப்படின்னு கேக்குறீங்களா? மட்டும் என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அதனால்தான் கேக்க மட்டும் நான் மாத்தாம அப்படியே வச்சுட்டேன். ஆனா நாங்க கும்பிட்ட பொன்னாச்சம்மன் கேக்க வெடிக்காம பண்ணிருச்சு. நீங்க கேக்க எடுக்கும் போது கேக்க வெடிக்க வச்சிருச்சு. இந்தாங்க ருத்ரா குட்டிக்கு சித்தப்பாவோட கிஃப்ட். இந்தா. ஹாப்பி பர்த்டே செல்லம். Thank you. ஹாப்பி பர்த்டே. Thank you. Thank you, uncle. ஹாப்பி பர்த்டே. Thanks. Many more happy returns of the day. Thank you. ருத்ரா, ஹாப்பி பர்த்டே. ஏன் வெண்ணிலா, நாங்களும் கிஃப்ட் கொடுத்துட்டோம், நீ எதுவும் கொடுக்கல? யார் சொன்னா? நான் ருத்ராக்கு கொடுக்க போற கிஃப்ட் என் பிறந்த நாளுக்கு முத்து மாமா எனக்கு கொடுத்த ஸ்பெஷல் கிஃப்ட். அதுதான் நான் ருத்ரா பிறந்த நாளுக்கு கொடுக்க போறேன். இது வரைக்கும் நான் அதை உயிர் மாதிரி பாதுகாப்பா வச்சிருந்தேன். அப்படி என்ன பெரிய கிஃப்ட் பாதுகாத்து வச்சிருக்க நீ? அதை நான் கொடுக்கும் போது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இனிமே எப்பவும் முத்து மாமாவும் சித்ராக்காவும் ருத்ரா பக்கத்திலேயே இருப்பாங்க. சித்தி, என் தூக்கு சித்தி. அப்பா இங்க வாங்கப்பா. போட்டோகிராஃபர் மேடம். எங்களோட போட்டோ எடுங்க. ஓகே மேடம்.
விட வெண்ணிலா சித்தி கொடுத்த gift தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அப்பாவும் சித்ரா அம்மாவும் இனிமே என் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு gift கொடுத்தாங்கல்ல, அதனால வெண்ணிலா சித்திக்கு மட்டும்தான் நான் ஒரு ஸ்பெஷல் ரிட்டர்ன் gift தர போறேன். அடேங்கப்பா, அது என்ன வெண்ணிலாக்கு மட்டும் ஸ்பெஷல் gift? என்ன செல்லம் கொடுக்க போற? வெயிட் பண்ணுங்க. இப்ப இந்த மோதிரத்தை வெண்ணிலா சித்திக்கு முத்தர் சப்பா போட்டு விட போறாரு. என்னங்கப்பா? கையை நீட்டு சித்தி. கை காட்டு. ப்ளீஸ் நீட்டு சித்தி. ஜனனி, ருத்ரா, ருத்ரா குட்டி. ஒண்ணும் இல்லைல்ல? ஜனனி, என்னாச்சு? ஐயோ, மாமா, நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். நான் இத்தனை தடவை சொன்னேன் மாமா, சித்ரா அக்காவோட நினைவு நாள்ல ருத்ராவோட பிறந்த நாள கொண்டாட வேண்டாம்னு கெஞ்சினேன். இப்ப பாத்தீங்களா எவ்வளவு அபசகுணமா நடந்திருக்குன்னு. நல்ல வேளை யாருக்கும் எதுவும் ஆகல. ஜனனி, ஒண்ணு இத பாரு, அதெல்லாம் பிறந்த நாள் நல்லபடியா நடந்துச்சு. அது துருமுடிச்சு கம்மியெல்லாம் அருந்து லைட் கீழே விழுந்துருச்சு. சம்மதம் அதுக்கு இதுக்கு முடிச்சு போடாத. ஏய் கார்த்தி, போய் வண்டி ஏறா போடா. ஜனனி, ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. ஹாஸ்பிட்டல் போலாம், வா வா வா. ஏய், என் பேச்ச மீறி இந்த பர்த்டேவை நடத்தி காட்டலன்னு நினைச்சல, இப்ப பாத்தியா என்னாச்சுன்னு? என் பேச்ச கேட்காம போனா உனக்கும் இதுதான் கதி. தரையில விழுந்த லைட்டு அவ தலையில விழுந்திருந்தா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாரு. அவ மேல போயிருப்பா. இனிமேலாவது நான் சொல்றத கேட்டு அடங்கி நடக்கிற வழிய பாருங்க.
காட்டு வைரியே சிம்ம வாகினியே ஆதி பகவதியே பில்லி சூனியம் பிழையற கட்டு எத்தனை கோடி என்னை எதிர்ப்பினும் இனிதுடன் கட்டு பஞ்சபூதமும் துஷ்ட தேவதையும் துணிவுடன் கட்டு இனி கள்ள தேவி எனக்கருள் புரி சுவாஹா வா சித்ரா நீ எங்க இருக்க வா வா சித்ரா வந்து என் கட்டுக்குள்ள உட்காரு உடனே என் எல்லைக்குள்ள வா நீ வந்தே ஆகணும் உனக்கு வேற வழியே இல்ல என் தவ வலிமையும் மந்திர வலிமையும் உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்துடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு வா சித்ரா வா சித்ரா இங்க வந்துடு இனிமேலும் உன்னை இந்த பூமியில விட்டு வைக்க மாட்டேன் வா என் வளையத்துக்குள்ள வா இந்த மந்திர வளையத்துக்குள்ள வந்துடு உன்னை ஒரே அடியா இந்த உலகத்தை விட்டு அனுப்பத்தான் போறேன் கொடு. ஓம் சிவாய நமः. டேய் உன்னால என்ன கட்டுப்படுத்த முடியாது வரமாட்டேன்டா சவ்வம் மடங்கிடு ஸ்வாஹா எதிர்த்திடும் தடைகள் தகர்ந்திடும் அழிந்திடும் ஸ்வாஹா வர முடியாது உனக்கு கட்டுப்பட முடியாது வர முடியாது நான் உன்னை வர வச்சிட்டேன் பாத்தியா உட்காரு முடியாது உட்காரு என்ன மாட்டேன் உட்காரு உட்காரு பாத்தியா உன்னை உட்கார வச்சிட்டேன் உண்மைய சொல்லு அந்த வீட்டுல இருக்காளே ருத்ரா அவன் நீ பெத்த பொண்ணு தானே சொல்லு சொல்ல முடியாதுடா நான் எதுக்காக சொல்லணும் எதுவும் சொல்ல முடியாது சொல்ல முடியாதா உன்னை எப்படி சொல்ல வைக்கிறேன்னு இப்ப பாரு சொல்லு சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டியா நான் சொல்ல மாட்டேன் உன்னை சொல்ல வைக்கிறேன் ஆணவத்துல சிரிக்காத உன்னை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ண போறேன் உன்கிட்ட இருந்து எனக்கு வேண்டிய உண்மைகளை வாங்காம விட மாட்டேன் இன்னையோட உனக்கு அழிவு காலம் வந்துடுச்சு கார்ல இருக்கிற அந்த புனித நீரை எடுத்துட்டு வா போ
ஏண்டா உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா? எதுக்காக அநியாயத்துக்கு துணை நிக்கிற? மிகப்பெரிய மந்திரங்களை கத்துக்கிட்டு இப்படி அநியாயத்துக்கு உதவி செய்ய பாக்குறியே, உனக்கு மனசாட்சி இருக்கா? உன் பையனை கொன்ன, உன் தம்பி அடிச்சு விரட்டி அனுப்புன, அப்ப கூட நீ இன்னும் திருந்தலையாடா? இப்படிப்பட்ட கெட்டவங்களுக்கு துணையாவே எப்பவுமே நிக்கிறியே. இதுக்கு மேலே உன்னை உயிரோட விட்டனா இனி எப்பவும் வாழ்நாள் முழுக்க நீ கெட்டதுக்கு தான் துணை போவ, நல்லவங்களை வாழ விடவே மாட்ட. இனிமேலும் உன்னால யாருமே பாதிக்கப்படக்கூடாது. வாழவே தகுதி இல்லாத உன்னையெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது. விட மாட்டேன்டா, விட மாட்டேன், விடவே மாட்டேன். வேண்டாம் வேண்டாம், கிட்ட வராத சித்ரா. வேண்டாம் சித்ரா, அங்கேயே நில்லு. என் கிட்ட வராத. இனிமே என்ன தடுக்கிற சக்தி உனக்கு கிடையாதுடா. எப்ப இந்த வளையத்தை விட்டு நான் வெளியில வந்தனோ அப்பவே என் சக்தி இன்னும் கூடிருச்சு. இனி உன்னை கொல்லாம விட மாட்டேன். கிட்ட வராத. வேண்டாம், உனக்கு வேண்டாம் சித்ரா, உனக்கு வேண்டாம். கிட்ட வராத. வேண்டாம், ஒண்ணு பண்ணிடாத. விட்டு. கையில சித்ரா. வேண்டாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாத. வேண்டாம், என்ன விட்டு. வேண்டாம் சித்ரா, வேண்டாம் வேண்டாம், கிட்ட வராத. சொல்ல உங்களை கை எடுத்து கும்பல. வேண்டாம் சித்ரா, வேண்டாம். வேண்டாம் சித்ரா, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. வேண்டாம், விட்டு, என்ன விட்டு. வேண்டாம். நான் மட்டும் உன்னை இப்ப உயிரோட விட்டா நீ என் குடும்பத்தையே வேற அறுத்துருவடா. என் புருஷனோட நிழல கூட உன்னை நெருங்க விட மாட்டேன்டா. என்ன விட்டு. விட மாட்டேன்டா. மருது, பாவம் மருது. விட மாட்டேன்டா. La